இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் தன்னந்தனியாக ஒரு இளைஞன் ஆர்எஸ்எஸ் காரர்களை விரட்டி அடிக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய துணிச்சலானவனாக இருப்பான். இப்போ ஆர்எஸ்எஸ் காரர்களை விரட்டி அடிக்கிறான் அப்படிங்கிற போது நமக்கு பெருமிதம் வருகிறது, இந்தியர்களுக்கு பெருமிதம் வருகிறது இல்லையா? கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன், இன்னும் பெருமிதம் கொள்ள தோன்றும். ஏன்னா அவன் எதற்காக ஆர்எஸ்எஸ் காரர்களை விரட்டி அடித்தான் என்பதை. இப்போ உத்தராகண்ட் மாநிலம் உங்களுக்கு தெரியும். இப்போது உத்தராகண்ட் மாநிலத்தினுடைய பாஜக முதல்வராக புஷ்கர் சிங் தாமி இருக்கிறார். அவர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இன்றைக்கு ஹிமந்த பிஸ்வ சர்மா, யோகி ஆதித்யநாத், புஷ்கர் சிங் தாமி இவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. யார் ஆர்எஸ்எஸ்னுடைய பல்வேறு செயல்களை செயல்படுத்துவதில் வல்லவர்கள் அப்படின்னு இவங்களுக்குள்ள போட்டி நடக்குது. அந்த அளவிற்கு ஒரு மிக மோசமான ஆரிய பார்ப்பனிய அரசியலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த புஷ்கர் சிங் தாமி என்று சொல்லக்கூடிய நபர். இவருடைய ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல கடந்த ஜனவரி 26 கோட்வார் என்று சொல்லக்கூடிய இடம், இந்த இடத்துல ஒரு 70 வயது முதியவர், அவருடைய பெயர் அகமது, ஒரு ரொம்ப முதியவர், எழும்பி கூட உட்கார அவரால் ரொம்ப பதுக்க தான் நடக்க முடியும். மெல்ல மெல்ல அவர் நடந்து போவார், பம்மி நடப்பார், ஒரு ஊன்றுகோல் தேவை, அப்படி தான் நடக்க முடியும். அவர் ஒரு கடை நடத்திட்டு இருக்கார், 30 வருஷமாக நடத்திட்டு இருக்கார் அந்த தாத்தா. என்ன கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ட்ரெஸ் தச்சு கொடுக்குற அந்த கடை தான் அவர் நடத்திட்டு இருக்கார். அந்த கடையினுடைய பேர் பாபா ஸ்கூல் ட்ரெஸ் அப்படிங்கிறதான். இப்போ இந்த இடத்திற்கு ஆர்எஸ்எஸ் பஜ்ரங்தள் சங்க பரிவார கும்பல் வரானுங்க. வந்த இடத்துல அந்த முதியவர், நல்லா கேட்டுங்க, ஊன்றுகோல் மூலமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய முதியவரை இவனுங்க அடிக்கிறதுக்கு போகிறானுங்க. இப்போ அந்த இடத்துல தான் ஒரு இளைஞன் வருகிறான். அவனுடைய பெயர் தீபக் குமார். நல்லா கேட்டுங்க, தீபக் குமார் வரான். என்னடா இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். நீ யார்ரா அப்படின்னு கேட்குறான். இப்போ நீ யார்ரான்னு ஆர்எஸ்எஸ்காரன் கேட்கும்போது இவர் சொல்கிற அந்த பதில் இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக நீங்கள் எல்லாம் அவர் எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது தான் உங்களுக்கு அது கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். நீங்கள் அதை கேளுங்க. கேட்டிங்களா? அவர் சொல்கிறாரு முகமது தீபக் அப்படின்னு சொல்கிறார். முகமது தீபக்னு சொன்னதும் இவனுங்க உடனே பின்வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா இந்த தீபக் குமார் என்று சொல்லக்கூடிய நபர் ஜிம் நடத்திட்டு, உடற்பயிற்சி கூட நடத்திட்டு இருக்கிறவர். இன்னொன்று அவர் பாடி பில்டர். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆர்எஸ்எஸ்காரன் யாரை அடிப்பான்? வீட்டில் மத்தியான டைமில் வயோதிக காலத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய அப்பாவி இஸ்லாமியர்களை போய் அடிப்பான் இல்லையா? இல்லை கர்ப்பிணி பெண்கள், நிறைமாத கர்ப்பிணிகளாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள போய் ஆர்எஸ்எஸ்காரன் அடிப்பான் இல்லையா? அல்லது என்ன பண்ணுவான், ஊன்றுகோல் மூலம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அல்லது இன்னொருத்தருடைய உதவியோடு வாழ வேண்டிய சூழல் இருக்கக்கூடிய முதியவர்களை, சிறு பிள்ளைகளை, இவர்களைத்தான் ஆர்எஸ்எஸ்காரர்கள் தாக்குவார்கள் கூட்டத்தோடு சென்று. இது அவர்களுடைய 100 வருட கால அவருடைய பாரம்பரியம். இப்படி தான் ஒரு பாடி பில்டரு, ஜிம் நடத்துகிற ஆள் நின்றுட்டு என் பேர் முகமது தீபக், நீ அவரை தொற்றுவியாடா நீ அப்படின்னு கேட்டால் எந்த ஆர்எஸ்எஸ்காரங்க நிற்பான்? ஓடிட்டான். ஓடுறான் உயிர் பயத்தை, அதாவது உயிர் மிச்சம் கிடச்சா போதுங்கிற மாதிரி ஓடுறான். ஆனால் அடுத்ததான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஒரு இஸ்லாமியருக்காக, ஒரு இஸ்லாமிய முதியவருக்காக, நியாயத்திற்காக ஒரு மனிதர் அந்த இடத்துல நின்று ஆர்எஸ்எஸ்காரரை விரட்டி அடிக்கிறார். பயந்து ஓடிட்டானுங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்காரன் எப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இவன் நேராக என்ன பண்ணுறான் தெரியுமா? இந்த தீபக்குமார் அப்படிங்கிறவருடைய வீட்டுக்கு போகிறான். அங்கே யார் இருக்கிறா? இந்த தீபக்குமாருடைய பெண் பிள்ளை, அவருடைய தாய், மனைவி, சகோதரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. பாருங்கள், பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு நேராக போகிறானுங்க. போய் அவங்க கிட்ட சண்டைக்கு போகிறான். கூடுதலாக என்ன, உத்தராகண்டினுடைய பாஜக முதலமைச்சராக இருக்கக்கூடிய புஷ்கர் சிங் தாமி இந்த செய்தியை கேட்டதே போலீஸ்காரங்களை அனுப்பி வைக்கிறாங்க. போலீஸ்காரன் அங்கே எதுக்கு போகிறான்? அங்கே அநீதி நடக்குது அப்படிங்கிற தட்டி கேட்கறதுக்கு இல்லை, அல்ல அநீதி நடந்தக்கூடாது என்று தடுத்து நிற்பதற்காக இல்லை. இந்த தீபக்குமாரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்தங்களை தாக்கி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆதரவாக போலீஸ்காரங்க போய் நிற்கிறான். போன இடத்துல தகவல் கேட்டு தீபக்குமார் அங்கே போகிறார். போய் அவர் எப்படி காவல்துறையையும் இந்த ஆர்எஸ்எஸ்காரனையும் கைகாரியம் செய்தார் என்பதை இப்போது நீங்கள் பாருங்கள்.
சரி, இப்போ நீங்கள் போலீஸ்காரனையும் விரட்டி அடித்து ஆர்எஸ்எஸ்காரனையும் விரட்டி அடித்து எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டார். ஊரில் உள்ளவங்களும் அந்த தீபக்குமாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப கன்றாவியாக இருக்குது. ஆர்எஸ்எஸ்காரன் ஆட்சி உத்தராகண்டில் வந்த பிறகு வெளியே சுற்ற முடியல. அவ்வளோ பெரிய அளவுக்கு இவனுங்க வந்து அராஜகம் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க, வன்முறை பண்ணியிருக்கிறாங்க, கூட்டமாக வந்து அடிக்கிறானுங்க. தனியாக எங்கே பார்த்தாலும் இவங்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க. இப்போ தீபக்குமாருக்கு ஊர் மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால போலீஸ்காரெல்லாம் அங்கேருந்து ஓடிட்டான். ஆனால் ஓடின போலீஸ்காரனும் பிஜேபி அரசாங்கமும் என்ன செய்யும்? சும்மா விடுவா? இந்த தீபக்குமாரின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறார். அது எப்படி? பிணை கிடைக்க முடியாத அளவிற்கான எஃப்ஐஆரை இவர் மீது பதிவு பெரிய கிரிமினல் குற்றம் செஞ்சது மாதிரியும் பல்வேறு யார் மீது பதிவு செஞ்சுருக்கணும்? ஒரு அப்பாவி ஒரு முதியவர் வந்து ஒரு கடை நடத்திட்டு இருக்கார் 30 வருஷமாக. அவரை இவன் வேணும்னு தாக்குறான். நீ பாபா ட்ரெஸ் அப்படின்னு, பாபா ஸ்கூல் ட்ரெஸ்ன்னு எப்படி பேர் வைப்போம்? பாபான்னு ஒரு முஸ்லீம் எப்படி பேர் வைக்கலாம் கடைக்கு? அது வந்து இந்துக்கள் வைக்க வேண்டிய பேர், நீ எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் மேலே சண்டைக்கு போடுறான். சண்டைக்கு போகிற இடத்துல வந்து இவர் வந்து தட்டி கேட்குறாரு, ஏன்பா நீ அப்படின்னு. ஆனால் தட்டி கேட்ட நியாயத்திற்காக நின்ற நபரின் மீது பாஜக சங்க பரிவாரங்களுடைய உத்தராகண்ட் அரசு என்ன பண்ணுதுன்னா இவர் மீது வழக்கு பதிவு செய்கிறது. நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணுங்க, என்ன தெரியுமா? நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய புத்தகத்தில் கோட்வார்கள் ஹெட்வார்கள் இது வச்சு என்ன, இஸ்லாமியர்கள் எதிரிகள், கிறிஸ்தவர்கள் எதிரிகள், கம்யூனிஸ்டுகள் எதிரிகள் அப்படின்னு. இப்போ இந்துக்கள் எல்லாம் சேஃபாக இருக்கிறோம் அப்படின்னு சில நபர்களுக்கு சில எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் அப்படி எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். ஊன்றுகோல் மூலம் நடந்து கொண்டிருந்த நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியை கொன்றது யார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மகாத்மா காந்தியிலிருந்து கௌரி லங்கேஷ் வரையிலும் இவர்களெல்லாம் இந்துக்கள் தான், சரியா? இவர்களையெல்லாம் கொன்றவர்கள் யார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? உத்தரப்பிரதேசத்தில் அங்கே இருக்கக்கூடிய சனாதன இந்துக்களே யோகிக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, பாஜகவிற்கு எதிராக களத்தில் நிற்கிறார்கள், போராட்டங்கள் நடத்துகிறார்கள், கலவரங்களை செய்கிறார்கள், வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் செய்தியெல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அப்போ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய அநீதிகளில் பெரும்பாலான இந்துக்கள் அமைதி காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய அட்டூழியங்களை, சங்க பரிவாரங்களுடைய கிரிமினல் நடவடிக்கைகளை எல்லாம் பார்த்து அமைதியாக இருக்கிறார்கள். ஏன்னா இவங்க நினைக்கிறாங்க நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனால் அப்படி அல்ல. இதில் பெரிய பிரச்சனை உங்களுக்கு தான். நான் ஒன்று கேட்குறேன், இன்றைக்கு ரூபாயினுடைய மதிப்பு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைகிறது. யாரை பாதிக்கிறது? பெரும்பாலான இந்துக்களை தானே பாதிக்கிறது. இந்தியா பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைகிறது. யாரை பாதிக்கும்? அதிகமாக இந்துக்களை தானே பாதிக்கும். ஆனால் வடை சுட்டுட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதான் இன்றைக்கு தீபக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். தீபக்குமாருக்கு வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு இந்தியனை, இப்படிப்பட்ட ஒரு முதுகெலும்புள்ள ஒரு இளைஞனை நினைக்கும் போது இந்திய மக்களுக்கு பெருமிதம் தோன்றுகிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.